guys, welcome to my YouTube channel Simply Kavya. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதுதான் Tulip Garden. இங்க வந்து loads of flowers and beautiful colors. வாங்க சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். guys, ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணி ஃபைனலி ரீச் பண்ணிட்ட ஸ்பாட்டுக்கு. இப்போ சீசன் டைம், ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க அண்ட் காரெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக நகர்ந்து போகுது. கொஞ்சம் தூரம் ஸ்லோவாக அப்படியே நாங்கள் ட்ரைவ் பண்ணி ஒரு வழியாக நம்ம ஃபைனலி பார்க்கிங் ஜோனுக்குள்ளே வந்தாச்சு. அவங்களுக்கு நம்ம ஹாய் சொல்லிட்டு இப்போ அப்படியே ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி இப்போ ஒரு பார்க்கிங் தேடுனதுக்குள்ளே இருக்கிறதுலே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அதுதான். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அண்ட் பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்குள்ளெல்லாம். ஏன்னா ஒரு இடத்துல பார்க்கிங் பார்த்துட்டு அந்த இடத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்குள்ளே இன்னொருத்தவங்க அதில் பார்க்கிங் போட்டுருவாங்க. நாங்கள் இந்த பார்க்கிங் ஏரியாலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே ரவுண்ட் அடித்தோம் அண்ட் இப்போ ஃபைனலி ஒரு பார்க்கிங் கிடச்சிருக்கு. இப்போ போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ காய்ஸ், இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். இங்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து அடல்ட்ஸுக்கு $36 அண்ட் சில்ட்ரன்ஸ் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 16 அவங்களுக்குலாம் ஃப்ரீ என்ட்ரி. ஓகே, இப்போ நம்ம லைனில் வெயிட் பண்ணி டிக்கெட்ஸ் எடுத்தாச்சு அண்ட் we're going to go inside. அங்கே பாருங்கள், எங்கள் அப்பா வந்து வேவ் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் உள்ளே போகிற டைம் எங்களுக்கு வந்து இந்த ஹோல் கார்டனோட ஒரு மேப் கொடுத்தாங்க. அண்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஷாப்ஸாக இருந்துச்சு. இந்த இயர் வந்து டூலிப் ஃபெஸ்டிவலோட 78th இயர். இமேஜின் பண்ணி பாருங்களேன், 70 வருஷமாக இவங்க இந்த டூலிப் ஃபெஸ்டிவலை அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே வந்ததில் என் தம்பிக்கு தான் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டியூலிப்குள்ளே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த ரோ ஃபுல்லாகவே எல்லோ கலர் டியூலிப்ஸ் தான் போட்டிருக்காங்க. பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஆரஞ்சு கலர் டியூலிப்ஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு வகையான டியூலிப் அண்ட் இதில் வந்து கொஞ்சம் மொட்டுங்கள்லாம் இருக்குது, இன்னும் ப்ளூ ஆகாமல் அப்படியே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஒரு லைக் 2 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா லைக் மிடில் செக்ஷனில் வந்து ரெட் கலர் டியூலிப் போட்டிருக்காங்க. பட் எங்களால் வந்து இந்த சைடுக்குள்ளெலாம் நடக்க முடியாது, ஏன்னா பேரியர் போட்டிருக்கனால. ஸோ தூரத்துலேருந்தே நம்ம பார்த்துக்க வேண்டியதான் மிடில் போர்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து இந்த ரோ ஃபுல்லாமே இது ஒரு பர்பிள் கலர் டியூலிப். ஸோ இந்த ரோ ஃபுல்லாமே இருக்குது. அங்கே பாருங்களேன் நடுவில் மட்டும் ஒரு எல்லோ கலரில் இருக்குது. அழகாக இருக்குன்னு அது ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குது பார்க்கவே. இந்த டியூலிப்குள்ளே வந்து அந்த எல்லோ கலர் டியூலிப்குள்ளே இருந்த மாதிரி இல்லாமல் லைக் அந்த மிடில் போர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த காலம் ஆஃப் டியூலிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்ட் கலர்ஸாக இருக்குது. டார்க் பிங்க்கில் இருக்குது, லைட் பிங்க்கில் இருக்குது, நார்மல் பிங்க். ஆனால் இதுக்குள்ளே வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் அண்ட் லைக் yellow வித் பிங்காக தான் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சீரியஸ்லி அமேசிங். ஈச் ஷேட் வந்து லைக் பிளெண்ட் ஆகிற வே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. Guys, look at these dark purple tulips. செம்ம கிளாஸி லுக் கொடுக்குறதுல கலரே ரொம்ப ராயலாக இருக்குது. அமாங் all the bright shades இது ஸ்டாண்ட் அவுட் ஆகுது, லைக் there's something special. இங்கே
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இங்கே பாருங்கள், என் தம்பி வந்து இப்படி ஓடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் எங்கள் அம்மா வந்து இந்த ஓரமாக கடை போட்டாங்க. எங்கள் அம்மா போட்டிருக்க கடையை பாருங்க, வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்து கடை சாப்பாடு வந்து ஒத்துக்காது, எங்க அக்கா வீட்டுக்காருக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. அதனால வந்து எங்க அக்கா வந்து எங்க போனாலும் சட்டி முட்டியை கட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா அது வாடிக்கை போச்சு. அந்த மாதிரிதான் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. விட்டாரால என்னை விடுங்கடா, எப்படி என்னை விடுங்கடான்னு ஓடுறாரு. ஆமா டாக்டர், ஒரு பூ பறிச்சுட்டு இருக்கீங்களா நீங்க போயிட்டு? வேணாமா? இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கடைகளாக இருந்துச்சு. லைக் ஃபிஷ் அண்ட் சிப் ஷாப், காஃபி ஷாப் அப்படி. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, சரி வந்ததுக்கு ஏதாச்சும் வாங்கலாமே அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஒரு கப் ஆஃப் காஃபி கேட்டாங்க. சரி அவங்களுக்கு காஃபி வாங்கிட்டு அப்படியே என் தம்பிக்கு சிப்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நான் நினச்சேன், ஐயோ இவ்வளோ லைனில் நின்று வாங்கணுமான்னு. பட் பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து அந்த கார்னரில் இருக்க ஐஸ்கிரீம் கடைக்கு தான் இவ்வளோ லைன் நிற்கிது. இப்போ நாங்கள் இந்த ஃபிஷ் அண்ட் சிப் ஷாப்பில் தான் வாங்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெனுவை பாருங்கள். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, சிப்ஸ் இருக்குது, சால்ட் அண்ட் பெப்பர் கேலமரி இருக்குது, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஆயிஸ்டர்ஸ் இருக்குது, இப்படி நிறைய விஷயம் இருக்குது இங்கே. இப்போ எங்கள் அம்மா காஃபி வாங்கியாச்சு. இந்த கப்பில் கூட எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு பாருங்களேன், டியூலிப் ஃபெஸ்டிவல்னு. இந்த ஒயிட் கலர் டியூலிப்பை பாருங்களேன், எவ்வளோ ப்யூர் அண்ட் ப்ரைட்டாக இருக்குன்னு. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 to 3 டிராக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு ட்ரெய்லர் அட்டாச்சில் இருக்குது வித் சீட்ஸ். ஸோ நீங்கள் அதில் ஏறிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபுல் டியூலிப் கார்டனையே ஒரு ரவுண்ட் அடித்து காட்டுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நடந்து திரிஞ்சு அங்கங்கே போய் பார்க்கணும் இல்லை. ஸோ இந்த டியூலிப் ஃபெஸ்டிவல் வந்து September 13th ஸ்டார்ட் ஆகி October 12th தான் ஃபினிஷ் ஆகும். அது வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். லாஸ்ட் இயர் நாங்கள் இந்த டியூலிப் ஃபெஸ்டிவலுக்கு வந்தோம். வந்த டைம் வந்து எல்லா ஃப்ளவர்ஸுமே ட்ராம்பிள் ஆகி இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க அதனால். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ வர்றீங்களோ அப்போ இந்த பாஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னு. ஸோ இப்போ அந்த பாஸை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்து இந்த இயர் கரெக்டான டைமிங்க்கு வந்தனால எல்லா ஃப்ளவர்ஸுமே ப்ளூம் ஆகியிருக்கு. பட் நீங்கள் ஏர்லியாக வந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆகாமல் தான் இருக்கும். இதே நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸுமே ட்ராம்பிள் ஆகி ஜஸ்ட் 1 or 2 rows தான் இருக்கும் ஃப்ளவர்ஸ். இந்த ஏரியாவை பார்த்து நான் யோசித்தேன், என்னடா இவங்க வந்து இப்படி புல்லை விதைச்சி வச்சுருக்காங்க. லைக் ஃப்ளவர்ஸ்னால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பட் இப்படி புல்லை விதைச்சி என்ன பயன் இருக்குது அப்படின்னு நான் யோசித்தேன். இந்த போர்டை ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் இயர் March 21st to April 19 கப்ளூம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று நடக்க போகுது. அண்ட் இதில் போட்டிருக்கிறதெல்லாம் ஆக்சுவலி புல் இல்லை, இதெல்லாம் அந்த பிளான்ட், அந்த ஃப்ளவர் பிளான்ட் தான் இதில் விதைச்சி வச்சுருக்காங்க. நான் நினச்சேன் இங்கே டியூலிப்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. பட் இங்கே ஆக்சுவலி செரி பிளாசம் ட்ரீயும் இருக்குது. இந்த ஒயிட் கலர் செரி பிளாசம் ட்ரீயை பாருங்களேன், இப்போ தான் இது வளர்ந்து வருது. இந்த ட்ரீ ஃபுல்லாகவே வெறும் பூ மட்டும் தான் தெரியுது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இந்த ஃப்ளவர். இங்கே வந்து நாட் ஓன்லி ஒயிட், இந்த கலர் செரி பிளாசமும் இருந்துச்சு, ப்ளஸ் டார்க் பிங்க் கலரும் இருந்துச்சு. பட் டார்க் பிங்க்கை என்னால் கேப்சர் பண்ண முடியலை. ஸோ இதை மட்டும் தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த பக்கம்லாம் போய் சுற்றி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கம் இப்படியே வந்தால் எங்கள் அம்மா, தம்பி, எங்கள் அப்பா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. என் தம்பி வந்து என்னமோ சேரில் கல்லெல்லாம் போட்டு ஏதோ ஆட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் ரோஸ் ஆஃப் டியூலிப்ஸ் போட்டிருக்காங்க. yellow, purple, red அப்படின்னு ஜஸ்ட் பர்ஃபெக்ட் கலர் காம்பினேஷன். இங்கேருந்து பாருங்களேன் இந்த வியூவை, எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு.
அண்ட் இந்த சைட் ஃபுல்லாகவே ஐ கேட்சி கலர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்ஷனே லைக் தனியாக ஸ்டாண்ட் அவுட் ஆகுற மாதிரி. இப்போ நாங்கள் இங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து சுற்றி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் மேலே போய்கிட்டு இருக்கோம். கீழேருந்து இப்போ நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது கீழேருந்து இப்படி ஒரு வண்டியில் இருந்தால் அவங்களே கொண்டு வந்து மேலே இறக்கி விட்ருவாங்க நம்மளை அப்படின்னு. மேலே வந்து இப்படி இங்கே நிறைய கடைங்க இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபேஸ் பெயிண்டிங் கடை இருக்குது. அதுக்குள்ளே வந்து அந்த குட்டி பையன் வராரு பார்த்தீங்களா, அவரோட ஃபேஸில் இருக்க மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணி விடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது. என்ன அப்படின்னா ஃபேரி ஃப்ளாஸ், ஸோ பஞ்சு முட்டாய்க்கு தான் இவ்வளோ கூட்டம். இங்கே வந்து பிளெயின்னா $10 அண்ட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ்னால் $15 to $20 எடுப்பாங்க. இந்த டியூலிப் பிளான்ட் எல்லாம் ஃபார் சேல். ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகிற நேரம் உங்கள் வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு போயிடலாம். இங்கே வந்து 1 pot வந்து $12, 2 pots for $20. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து குட்டி குட்டி பாட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஸோ அந்த டியூலிப் ஃப்ளவரை வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம உள்ளே நல்லா எல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வெளியில் போகிறோம். இந்த 2 சைடில் இருக்க அக்காக்கெல்லாம் டாட்டா சொல்லிவிட்டு. அண்ட் இதுக்குள்ளே உங்களுக்கு எந்த டியூலிப் ஃப்ளவர் பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் சுற்றி முடிச்சு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. தேங்க்யூ.